குமுதம் நேயர்களுக்கு வணக்கம். இன்றைக்கு இதுதான் நிகழ்ச்சியில இன்னைக்கு நடந்த நிறைய சுவாரஸ்யமான முக்கியமான விஷயங்கள்லாம் பார்க்க போறோம். ஒருத்தங்கள காசு கொடுத்து வாங்கினாதான் அது குதிரை பேரம். அவங்களாவே அவங்களோட பதவியை ராஜினாமா செஞ்சுட்டு வந்தா அது குதிரை பேரம் கிடையாது அப்படின்னு அமைச்சர் நிர்மல்குமார் இன்னைக்கு பிரஸ் மீட்ல சொல்லியிருக்காரு. அது மட்டும் கிடையாது, அவங்க திமுக அதிமுக பத்தின நிறைய விமர்சனங்களையும் முன் வச்சிருக்காரு. குதிரை பேரம்னா முதல்ல எல்லாரும் புரிஞ்சுக்கணும். யாராவது பணம் கொடுத்து யாரையாவது வாங்க முயற்சி செஞ்சால்தான் குதிரை பேரம். யாராவது ரிசைன்மெண்ட் வராங்கன்னு வச்சுக்கோங்க. ஒரு சில பேர் அந்த கட்சியில ஸ்டாலினையும் எடப்பாடியும் ஏத்துக்க முடியாம, ஸ்டாலின் தலைமையும் எடப்பாடி தலைமையும் ஏத்துக்க முடியாம, ரெண்டு பேரும் சேர்ந்து கூட்டணி அமைக்கணும் முயற்சி செஞ்சதை ஏத்துக்க முடியாமல் ரிசைன் பண்ணிட்டு வெளியே வராங்கன்னா அது பேர் குதிரை பேரம் கிடையாது. அவங்களோட தனிப்பட்ட முடிவு. குதிரை பேரத்தில் கைது செய்யப்பட்டது செந்தில் பாலாஜியும் அவர் கூட இருந்த நபர்களும் 8 பேர். அது சம்பந்தப்பட்ட 50 லட்சத்துக்கு மேல ஹவாலா பணம் மாட்டியிருக்கு. சோ அது சம்பந்தமான அடுத்த கட்ட ஒவ்வொரு என்கொயரியும் போயிட்டு இன்னைக்கு கூட 4 பேர் அதிகமா விசாரணை செய்யப்பட்டிருக்காங்கன்னு சொல்லி செய்திகளை பார்த்தோம். நயினார் நாகேந்திரன் இன்னைக்கு ஒரு பிரஸ் மீட் ஒன்று கொடுத்திருக்காரு. ஆக்சுவலா இவர் எதை பத்தி பேசியிருக்காரு அப்படின்னு பாத்தீங்கன்னா, இன்னைக்கு தமிழ்நாடு சிஎம் விஜய் ஒரு அரசு நிகழ்ச்சியில பங்கேற்றாரு. எப்பவுமே எந்த ஒரு அரசு நிகழ்ச்சி அப்படின்னாலுமே இந்த தமிழ் தாய் வாழ்த்து பாடுறதா இருக்கட்டும், இல்லைன்னா வந்தே மாதரம் பாடுறதா இருக்கட்டும், மிகப்பெரிய ஒரு கிரிட்டிசைஸ் கிரியேட் பண்ணும்ல. அதே மாதிரி தான் ஃபர்ஸ்ட் தமிழ் தாய் வாழ்த்து பாடியிருக்காங்க. வந்தே மாதரம் பாடவே இல்லை அந்த ஃபங்க்ஷன்ல. ஸோ இது ரிலேட்டடா நிறைய பேர் பயங்கரமான கிரிட்டிசைஸ்லாம் பண்ணிட்டு வந்துட்டு இருந்தாங்க. அந்த வகையில பிஜேபி மாநில தலைவர் நயினார் நாகேந்திரன் பிரஸ் மீட் கொடுத்திருக்காரு. அவர் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னு பாத்தீங்கன்னா, தேசப்பற்றே இல்லாத ஒருத்தங்க எப்படி அரசியல் இருக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. எப்பவுமே மொழி பற்றியும் தேச பற்றியும் வேறுபடுத்தக்கூடாது. அது ஒரே மாதிரி தான் இருக்கணும் அப்படின்ற மாதிரியான விமர்சனங்களை அவர் முன் வச்சிருக்காரு. அதாவது தேசப்பற்று ஒரு மனிதனுக்கு முக்கியம், மொழி பற்று அதுவும் முக்கியம். தேசம் தன்னுடைய மொழி இரண்டையும் சமமா பாதிக்கணும். இதை கூட புரிஞ்சுக்க முடியாதவங்க அரசியல் இருக்கிறதுல என்ன நியாயம்னு எனக்கு தெரியும். தேர்தலில் தனிச்சுதான் போட்டியிடணும் அப்படின்னா அதுக்கும் நாங்க ரெடி தான் அப்படின்னு கம்யூனிஸ்ட் பார்ட்டியுடைய மாநில செயலாளர் மு வீரபாண்டியன் சொல்லியிருக்காரு. அது மட்டும் கிடையாது, தனிச்சு போட்டியிடுறதுல எப்பவுமே கம்யூனிஸ்டுக்கு எந்த ஒரு பயமுமே கிடையாது அப்படின்னு சொல்லியிருக்காரு. இடைத்தேர்தலில் கம்யூனிஸ்ட் கட்சியில தனித்து போட்டியிடலாமா அப்படின்ற கேள்விக்கு தான் அவர் இந்த மாதிரியான பதில சொல்லியிருக்காரு. இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி, மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி, மார்க்சிஸ்ட் லெனினிஸ்ட் 3 பேரும் ஒரு ஒருங்கிணைப்பை நாங்கள் உருவாக்கிறோம். இது தேர்தல் கூட்டணி அல்ல. இது தமிழ்நாட்டின் உரிமைகளுக்காக, உழைக்கும் மக்களின் உரிமைகளுக்காக போராடுகிற ஒரு ஒருங்கிணைப்பு குழு. இது ஒரு நீண்ட பயணத்தின் துவக்கம். நிலவுகிற முதலாளித்துவ சமூக அமைப்பிலிருந்து நாட்டை இடது பக்கம் திருப்புவதற்காக நாங்கள் இந்த ஒருங்கிணைப்பு குழுவை உருவாக்கி இருக்கிறோம். எங்களை பொறுத்தவரை தேர்தல் நேரங்களில் கூட்டணி குறித்து முடிவெடுப்போம். இன்னைக்கு எழும்பூர்ல ஒரு கவர்மெண்ட் ஸ்கூலோட ஃபங்க்ஷன் ஒன்று நடந்தது. இந்த ஃபங்க்ஷன்ல 2 மினிஸ்டர்ஸ் பார்ட்டிசிபேட் பண்ணாங்க. எஜுகேஷன் மினிஸ்டர், ஸ்போர்ட்ஸ் மினிஸ்டர் தான். அதுல ஸ்போர்ட்ஸ் மினிஸ்டர் ஆதவ் அர்ஜுனா பேசியிருக்காரு. அவர் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னு பாத்தீங்கன்னா, அவரும் ஒரு கவர்மெண்ட் ஸ்கூல்ல தான் படிச்ச ஒரு பர்சன் அப்படின்ற மாதிரியும், அது மட்டும் இல்லாம தமிழ் மொழி கல்வியில தான் நானும் படிச்சேன். ஸோ அதுக்காக நான் ரொம்பவே பெருமைப்படுறேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு. அதாவது தமிழ்நாடு கவர்மெண்ட் ஸ்கூல் நிறைய ஃபெசிலிட்டிஸ் எல்லாம் கொண்டு வரப்படும் இந்த ஆட்சியில் அப்படின்ற மாதிரி விஷயத்தையும் சொல்லியிருக்காரு. குறிப்பா இந்த ஸ்கூல்ஸ் எல்லாம் ஸ்போர்ட்ஸ்க்கு இன்னும் இம்பார்ட்டன்ட் ஜாஸ்தியா கொடுக்க போறோம் அப்படின்ற மாதிரி விஷயத்தையும் சொல்லியிருக்காரு. எப்படி கவர்மெண்ட் ஸ்கூலுக்கு பசங்க எல்லாம் ஒலிம்பிக்ஸ் ஓட வைக்க போறோம் அடுத்த 15 வருஷத்துல. இதுதான் பிளான். 6000 பேர் ஃபெசிலிட்டியை வச்சு இங்க இருந்து என் பொண்ணு ஒலிம்பிக்ஸ் போன ஸ்பைக்க போட்டு 100 மீட்டர்ல இங்க இருந்து ஹீரோ போய் என் பொண்ணு ஸ்விம்மிங் பண்ணணும். இதுதான் எங்களுடைய கனவு. 50-60 லட்சம் இருக்கக்கூடிய கவர்மெண்ட் ஸ்கூல் இருக்கக்கூடிய பசங்களை எடுத்துட்டு போய் ஒலிம்பிக்ஸ்ல விடணும், ஏசியன் மெடல் ஆகணும். ஒவ்வொரு ஸ்டோரியும் ஒரு மாற்ற முடியாத ஸ்டோரியா, ஒரு ஏழை விவசாயியோடைய ஒரு மகள் ஒரு ஏசியன் மெடலிஸ்டா மாறணும். இன்றைக்கு தான் நிகழ்ச்சியில இன்னைக்கு நடந்த நிறைய சுவாரஸ்யமான முக்கியமான விஷயங்கள்லாம் பார்த்தோம். இதே மாதிரி இன்னொரு நிகழ்ச்சியில் நான் உங்களை சந்திக்கிறேன். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் கோகிலா செல்வராஜ்.